வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா ஜோதிடத்துல இந்த மேச லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான அமைப்பு தானே? ஆமாப்பா, நிஜமாவே இது ஒரு டபுள் எனர்ஜி காம்பினேஷன். ஏன்னா லக்னத்துக்கும் ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் தான். இவங்க கிட்ட ஒரு அசாத்தியமான வேகமும் இருக்கும், அதே சமயம் விவேகமும் இருக்கும். பார்த்தாலே ஒரு தனி கெத்து தெரியும் இவங்க கிட்ட. ஆமா, நான் கவனிச்சிருக்கேன். இவங்க எதையும் நிதானமா செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு முடிவெடுப்பாங்க. வேலையும் மின்னல் வேகத்துல இருக்கும். கரெக்ட். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சியா? மேச லக்னம் அவங்களுக்கு அந்த துணிச்சலையும் தலைமை பண்பையும் கொடுக்குது. ஆனா விருச்சிக ராசி அவங்கள ஒரு மிஸ்ட்ரியாவே வச்சிருக்கோம். வெளியில எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, ரகசியத்தை காப்பாத்துறதுல இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். அதனாலேயே இவங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. சரி, இவங்க கோவத்தை பத்தி என்ன சொல்ற? ஹோ, அதுவா? இவங்க கோவம் எரிமலை மாதிரி வெடிக்கும். ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கும். சும்மா சும்மா கோபப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு முறை வெடிச்சாங்கன்னா அப்புறம் எல்லாரும் அமைதியாட வேண்டியதுதான். ஆனா அந்த வேகம் தான் அவங்களோட லட்சியத்தை அடைய வைக்குது. எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை தகர்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்களோ? கொஞ்சம் பிடிவாதம் இருக்கத்தான் செய்யும். வீட்டில் தான் லீடர்னு நினைப்பாங்க. ஆனா பாசம்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. முக்கியமா அம்மா மேலே இவங்களுக்கு ஒரு தனி உயிர் இருக்கும். உடன் பிறந்தவங்க கூட அப்பப்போ சண்டை வந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் நிற்பாங்க. அப்போ வேலை பிசினஸ்னு வந்தா இவங்க சிங்க குட்டி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லு. சந்தேகமே இல்லை. போலீஸ், ஆர்மி, டாக்டர் இல்லனா பெரிய இன்ஜினியரிங் ஃபீல்டில் இவங்க தான் டாப்ல இருப்பாங்க. இவங்க கீழே வேலை செய்கிறவங்க இவங்க ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறுவாங்க. பிஸ்னஸ் பண்ணாலும் புதுசு புதுசா ஐடியா பண்ணி லாபத்தை அள்ளுவாங்க. பண விஷயத்துல இவங்க எப்படி செலவு பண்ணுவாங்களா இல்ல சேர்த்து வைப்பாங்களா? இவங்க கொஞ்சம் லார்ஜ் ஹார்ட்டட். கையில காசு இருந்தா தாராளமா செலவு பண்ணுவாங்க. ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசை இருக்கும். அதே சமயம் ரியல் எஸ்டேட், நிலம் வாங்குறதுல இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம். ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன் இல்லையா? அதனால லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது இவங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். ஹெல்த் விஷயத்துல ஏதாவது ஸ்பெஷலா கவனிச்சுக்கணும்னு இருக்கா? கண்டிப்பா. இவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதால உடம்பு சீக்கிரம் ஹீட் ஆயிடும். அதனால சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்புறம் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இவங்க நல்ல ஸ்ட்ராங்கான பாடி கண்டிஷன் கொண்டவங்க தான். இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட அப்பாவாவோ இல்ல அம்மாவாவோ இருப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆனா அதே சமயம் ரொம்ப பாசமான ஒரு பேரண்டா இருப்பாங்க. தான் பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரணும்னு நிறைய மெனக்கெடுவாங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணா கண்டிப்பாங்க. ஆனா அவங்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்.
இவங்களுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப இஷ்டம். மலையேறுறது, காட்டுக்குள்ள டிராவல் பண்றதுன்னு ஆர்வம் அதிகமா இருக்கும். ஆன்மீக பயணங்களும் இவங்களுக்கு மன அமைதியை தரும். அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்னு சொல்லு. ஆமா, அதான் உண்மை. அந்த முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானத்தை கையாண்டாங்கன்னா இவங்கள ஜெயிக்க இந்த உலகத்திலே ஆள் இல்ல. தெய்வ பலமும் இவங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். இவங்க ஒரு நிஜமான போராளி. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.